இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் மெட்ரோ. நாயகன் சிரிஷும் அவரது நண்பரான சென்றாயனும் ஒரு பத்திரிகையில பணிபுரிந்து வருகிறார்கள். நாயகனோட அப்பா போலீஸ் வேலையில இருந்து ஓய்வானவர். இவரோட தம்பி சத்யா இன்ஜினியரிங் படித்து வருகிறார். இவர்களது குடும்பம் நடுத்தர குடும்பம் என்பதால செலவுகளை குறித்து திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில கல்லூரியில படிக்கும் சத்யா மற்ற மாணவர்களைப் போல் தானும் விலை உயர்ந்த பைக் போன் வைத்து சுற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதையெல்லாம் வீட்டுல கேட்கும் போது சத்யாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. சத்யாவுடன் படிக்கும் நிஷாந்த் ஒரு நாள் விலை உயர்ந்த போன் ஒன்றை வைத்துக் கொண்டு பேசி வருவதை பார்க்கும் சத்யா அவனிடம் இதை எப்படி வாங்கினாய் என்று கேட்கிறார். அப்போது நிஷாந்த் சத்யாவை பைக்கில் அழைத்து சென்று சாலையில செல்லும் ஒரு பெண்ணோட கழுத்துல கிடக்கும் செயினை பறித்து கொண்டு செல்கிறார். பின்னர் மறைவாக இடத்துக்கு சென்று சத்யாவிடம் தான் இப்படிதான் செயினை பறித்து ஆடம்பரமாக செலவு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு சத்யா நிஷாந்துடன் சேர்ந்து செயின் பறிக்க முடிவு செய்கிறார். இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும் பாபி சிம்ஹா பறிக்கும் நகைகளை விற்கும் தொகையில முக்கால்வாசியை எடுத்துக்கொண்டு மீதியை அனைவருக்கும் தருவது சத்யாவுக்கு பிடிக்கவில்லை. எனவே தான் பறிக்கும் நகைகளை தானே விற்று பணமாக்க முடிவு செய்கிறார். இது பாபி சிம்ஹாவுக்கு தெரிய வந்ததும் சத்யாவை அழைத்து கண்டிக்கிறார். இருந்தும் சத்யா பாபி சிம்ஹாவை எதிர்க்க முடிவு செய்கிறார். இறுதியில பாபி சிம்ஹா சத்யா இருவருக்கும் உண்டான மோதல் எங்க போய் முடிந்தது, சத்யாவோட குடும்பம் இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பை அடைந்தது என்பதே மீதி கதை. நாயகன் ஷிரிஷுக்கு இதுதான் முதல் படம் என்றாலும் சிறப்பானதொரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். முதல் பாதில இவருக்கு சரியான வாய்ப்பு வழங்காவிட்டாலும் இரண்டாம் பாதில ஓரளவுக்கு வந்து தனது கதாபாத்திரத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். சத்யாவுக்கு இந்த படத்துல கதையை தாங்கி செல்லும் அளவிற்குண்டான கதாபாத்திரம். தனது நடிப்பால் அதை ஓரளவுக்கு பூர்த்தி செய்திருக்கிறார். நாயகன் கூடவே வரும் சென்றாயன் இதுவரையிலான படங்கள்ல காமெடி வேடம் ஏற்று நடித்தவர். இந்த படத்துல குணச்சித்திர வேடத்துல நடித்து அசத்தியிருக்கிறார். செயின் பறிப்பை மையமாக வைத்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கும் இயக்குனர் ஆனந்த் கிருஷ்ணன் படம் முழுக்க செயின் பறிப்பு சம்பவங்கள் இருந்தாலும் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு செல்வதால் படம் பார்ப்பதற்கு சலிப்பு ஏற்படாமல் செல்கிறது. ஜோகன் இசையில பாடங்கள் நன்றாக இருக்கிறது. பின்னணி இசையும் விறுவிறுப்பாக கூட்டியிருக்கிறார். இவருடைய இசை படத்திற்கு பக்கபலமாக இருக்கிறது எனலாம். உதயகுமார் தனது கேமராவால் விதவிதமான கோணங்கள்ல காட்சிகளை அமைத்து ரசிக்க வைத்திருக்கிறார். இரவு நேர காட்சிகள்ல எல்லாம் சரியான ஒளியமைப்பை வைத்து சிறப்பாக செய்திருக்கிறார். மொத்தத்துல மெட்ரோ வேகம் எடுக்கும். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.